வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். கடந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பிரச்சனைங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப, எங்க குடும்பத்துல தலைமுறையா பெண் குழந்தைகளே பிறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைங்க, ஆண் குழந்தைங்கிறதே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பெண் குழந்தை அப்படி பிறந்து கொண்டே ஒவ்வொரு தலைமுறையிலையும் பெண் குழந்தை பிறந்துட்டு இருந்தாக்க அது சாபமா? ஆண் குழந்தை பிறக்காமலே இருக்கிறது அப்படிங்கிறது சாபமா? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவருடைய குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும், அது பெண் குழந்தையா இருக்கு. அதற்கு அடுத்தாப்புல அவங்க வீட்டில் இன்னொரு வளர்ந்து அந்த குழந்தைக்கும் பார்த்தாக்க பெண் குழந்தையா பிறக்குது. அவங்க வீட்டில் அத்தை இருக்காங்க, அத்தைக்கு பெண் குழந்தை. சித்தி இருக்காங்க, சித்திக்கு பெண் குழந்தை. இப்படி தொடர்ந்து அவங்க வீட்டில் பெண் குழந்தைகளே பிறந்துட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னாங்க. முதல்ல ஒரு விஷயம், பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எந்த தவறான முடிவுக்கும் சென்று விடாதீர்கள். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரைமிங்க டி ராஜேந்தர் ஸ்டைல நம்ம பாட்டுக்கு சில வாசகங்களை வச்சுக்கிட்டு கொக்கிக்கிட்டு வாழறோம். நம்ம 5 பெண்கள் பெற்றவன் ஆண்டி ஆவான் அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் 5 பெண் பெற்றவங்க ஆண்டி ஆவாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க, ஒரு பெண்ணை வளர்க்கணும், அந்த பெண்ணு ருசுவாவா, அதற்கு பிறகு அவளுக்கு உண்டான சடங்கு சாங்கியங்கள், அதற்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதற்கப்புறம் அவள் கர்ப்பிணியாவா, வளகாப்பு சீமந்தம்னு நடத்தணும், அதற்கு பிறகு குழந்தை பிறக்கும், குழந்தைய சீராட்டணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தை பராமரிப்பு, இப்படின்னு தொன்று தொட்டு வரிசையா போயிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஆண் பிறந்திருக்கிற வீட்லையும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே எங்க வீட்டில் மகாலட்சுமி பிறந்துட்டான்னு இதே வாய் தான் சொல்லு, இல்லையா? எங்க வீட்டுக்கு ஒரு தேவதை வந்துட்டா, எங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துட்டா அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே நாம சொல்றோம். ஆனா அடுத்தடுத்து பெண் குழந்தைன்னா நமக்கு வருத்தமாயிடும். ஐயோ, ஆண் குழந்தை இல்லையே. எப்போதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். பெண் குழந்தையே பிறந்துட்டு இருந்தா என்னடா அது, ஆண் குழந்தையே பிறக்கலையே அப்படின்வாங்க. எங்க அத்தைக்கு 7 குழந்தைகள் பிறந்து அதுல 5 குழந்தைகள் அதுக்கப்புறமா வளர ஆரம்பிச்சாங்க. 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஆனா 7 குழந்தைகளுமே ஆண் குழந்தைகள் தான். 5 அடுத்தாப்புல 5 பேருமே, எங்க அத்தையோட 5 பசங்களுமே அடுத்தடுத்து வளர்ந்து திருமணம் செய்து அப்படின்ட்டுலாம் செட்டில் ஆனாங்க. அவங்களுக்கு, எங்க அத்தைக்கு ஒரு வருத்தம், ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படிங்கிறது. ஆக ஆண் குழந்தை இருக்கிற வீட்டில் பெண் குழந்தை இல்லையேன்னு ஏங்கிறதும், பெண் குழந்தை இருக்கிற வீட்டில் ஆண் குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கிறதுமான வாழ்க்கை தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது. அதனால பெண் குழந்தை ஒரு வீட்டில் தொன்று தொட்டு பிறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது சாபம் அப்படின்னலாம் எடுத்துக்க முடியாது. அதே போல ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்காமல் ஆண் குழந்தையே அடுத்தடுத்து பிறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதையும் நாம சாபமாகவோ பாவமாகவோ தோஷமாகவோ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த பெண் ஒரு நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களை நோக்கி நாம் நகர்ந்துட்டு இருக்கிறோம்னு சாஸ்திரங்கள் சொல்லும். ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் பிறந்திருக்கு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா நான் என்னுடைய பூர்வ ஜென்ம பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு தான் சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள் பல நூல்களில் விவரணையா சொல்லப்பட்டிருக்கு. அதனால பெண் குழந்தையே பிறந்துட்டு இருக்கு அப்படின்னு யாரும் அழுத்துக்கவோ சலித்து கொள்ளவோ வேதனைப்பட்டு கொள்ளவோ குமுறவோ அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், தர்ம கர்ம காரியங்களை நாம செய்வதற்கு நமக்கு ஒரு வாரிசு, ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிறத எல்லாத்தையும் இங்கே நம்ம சடங்கு சாங்கியங்கள் வகுத்து வச்சிருக்கு. அதனால என்னுடைய அந்த நண்பர் எங்களுக்கு, எங்க அப்பாவுக்கு கொல்லி போடுறதுக்கு அப்படி இப்படின்லாம் இல்லை, இப்போ எனக்கு கொல்லி போடுறதுக்கு ஒரு ஆண் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுவும் ஒரு பூர்வ புண்ணிய பாவ புண்ணிய கணக்குகள் தான். அதனால அதை போட்டு நாம அலட்டி கொள்ளவே தேவையில்லை.
இப்போ எங்கள் சித்தப்பாவே மாதவன் அப்படின்னு பேர். எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் வந்து வேதாரண்யம் பக்கத்தில் கருப்பம்புலம் அப்படிங்கிற ஊர். எங்கள் அப்பா பேர் ஆர் வெங்கட்ராமன். எங்கள் சித்தப்பா பேர் ஆர் மாதவன். ஆனால் ஸ்கூலில் KR மாதவன் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதற்கு காரணம் 2-3 மாதவன் இருந்ததுனால இவரை கருப்பம்புலம் ஆர் மாதவன் அப்படின்னு குறிக்கணுங்கிறதுக்காக KR மாதவன் அப்படின்னு வச்சுட்டாங்க. எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா வந்து படிச்சுட்டு திருச்சியில் ரயில்வேல வேலை பார்த்தாரு. எங்கள் சித்தப்பா படிச்சுட்டு ஹைகோர்ட்டில் கிளர்க்காக கவர்மெண்ட் ஜாப்பும் பார்த்தாரு. அதே போல் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு மனைவி மங்களம் சித்தி அப்படின்னு அவங்க குழந்தை பிறந்து அடுத்த 20 நாளில் 25 நாளில் எங்கள் மங்களம் சித்தி இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு பேர் புவனா. அந்த குழந்தைய எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. அந்த குழந்தைக்கும் அப்புறம் ஜர்னி வந்து உடல் குறைபாடெல்லாம் இருந்து 1.5 வயசுக்குள்ளாரையே அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு. அதற்கப்புறம் சித்தப்பா தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் எங்கள் சித்தப்பாவுக்கு பண்ணி வச்சாங்க. இந்த தடவை ராஜம் அப்படின்னு ராஜம்மாள்னு ராஜலட்சுமின்னு ராஜம்னு ஒரு சித்தி வந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு குழந்தையே பிறக்கல. அவங்க ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்தாங்க. 2 பேருக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம், 2 பேருக்கும் கவர்மெண்ட் சம்பாத்தியம், 2 பேருக்குமே கவர்மெண்ட்டில் பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அடுத்து எங்கள் சித்தி இறந்து போனாங்க. அதற்கு பிறகு ஆதரவே இல்லாமல் எங்கள் சித்தப்பா ஒரு கோவிந்தா கொல்லியோடு இறந்து போனார். அவருக்கு கோவிந்தா கொல்லி யாரோ ஒருத்தங்க, யார் கோவில் கொல்லி வச்சது யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து வச்சார். ஆனால் கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் என்னாச்சு, அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்னாச்சு தெரியல. இதெல்லாம் தர்ம கர்ம பாவ வினைகள்னு அர்த்தம். அதற்கும் வீட்டில் பெண் குழந்தைகள் பிறந்துகிட்டே இருக்காங்கன்றதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இல்லை. பெண் என்பவள் லக்ஷ்மி, சக்தி. அந்த சக்தியை குறிப்பவர்கள் தான் பெண்கள். அதனால வீட்டில் பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு நாம அபசகுணமாகவோ அல்லது ஆண் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறதுலையோ எந்த விஷயமும் இங்கே கிடையாது. ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும் அல்லது பெண் குழந்தையாக இருக்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டு இருக்குங்க, ஆம்பளை பிள்ளையே இல்லைங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளையே பிறந்துட்டு இருக்குங்க, பொம்பளை பிள்ளைன்னு ஒரு தேவதை, ஒரு மகாலட்சுமியே இல்லைங்க. இப்படிலாம் சொல்கிறோமே, திருமணமாகி குழந்தையே பிறக்காமல் இருக்காங்களே, அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாத்துக்கும் பிராப்தம், நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாம் விதி அப்படிங்கிறபடி தான் நடக்கும். ஒரு விதி அப்படின்னா உடனே கடவுள் மறுப்பாளர்கள் ஏதாவது நினைக்கலாம். அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். எனக்கு கடவுள் மறுப்பாளர்கள் மேலே எந்த மறுப்பும் கிடையாது. ஆனால் கடவுள் உண்டுங்கிறது நிஜம்னு நாம் நம்புகிறோம் இல்லையா? வழிபாடுங்கிறது முக்கியம்னு நான் நம்புகிறோம் இல்லையா? அந்த வழிபாடு ஏதோ ஒரு வகையில் நமக்கு பலன்கள் தருதுன்றதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் இல்லையா? அதனால் எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நாம் கல்யாணம் பண்ணிக்கிறோமா? எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறோமா? ஹோட்டலில் போய் 4 இட்லி வாங்கி சாப்பிடணும்னு ஹோட்டலுக்கு போனாலே சரி இட்லி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி தோசையோ ஊத்தப்பமோ ரவா தோசையோ சாப்பிட்ற உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கையில் என்ன இருக்கு? அதனால் பெண் குழந்தைகள் வரமும் அல்ல சாபமும் அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஒரு குழந்தை என்பதே வரம் தானே. அதனால் அந்த நண்பர்கிட்ட நான் தெளிவாக ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவருக்கு அந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொன்னேன். அதன்படி அவரும் சந்தோஷமானார். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பரம்பரையில் பெண் குழந்தைகளே பிறந்துட்டு இருக்காங்கனாக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கடவுளுடைய கடாட்சத்திற்கு ஆளானவர்கள் தான் என்றதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நமஸ்காரம்.